இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள ஷேர் AK-203 ரைபிளின் வீடியோ இன்று பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்தியிருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் அமேதியில் தயாராகி வரும் இந்த ரைபிள் இந்தியாவின் 70% எஃகை பயன்படுத்தி உருவாகும் என்பது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக சேவையாற்றிய INSAS ரைபிள் என்னும் பழைய தலைமுறை ஆயுதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய தலைமுறை ஷேர் ரைபிளை இந்திய படைகள் பயன்படுத்த தொடங்குகின்றன. 2025 இறுதிக்குள் 75,000 ரைபிள்கள் களத்தில் சேரவிருப்பதாக பாதுகாப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ரைபிளின் முக்கிய தன்மை 7.62 மில்லிமீட்டர் குண்டு. இது துல்லியமான தாக்கமும் தொலைதூரங்களில் கூட எதிரியை முடக்கக்கூடிய சக்தியும் கொண்டது. காலநிலை எந்த வடிவில் இருந்தாலும் செயல்படும் வலிமை, குறைந்த பராமரிப்பில் மிக உயர்ந்த செயல்திறன், வேகமான ராபிட் ஃபயரிங் திறன் ஆகியவை ஷேர் ரைபிளை இந்திய வீரர்களின் கைகளில் மிக பெரிய பலமாக மாற்றுகின்றன. பனி, மழை, பாலைவன சூடு போன்ற கடின சூழ்நிலைகளிலும் இந்த ரைபிள் தடங்கல் இன்றி செயல்படும் என்பதால் அது எல்லை பாதுகாப்பில் பணியாற்றும் படைத்தளபதிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக உள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கு ஏன் மிக பெரிய சாதனை என பார்க்கப்படுகிறது என்றால், இதன் மூலம் இந்தியா வெளிநாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் செலவை பெருமளவில் குறைத்துக் கொள்ள முடியும். ஆயுத உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவது என்றால் எதிர்காலத்தில் போர் சூழலுக்கு ஏற்ப மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் இந்திய பொறியாளர்களும் தொழில்நுட்ப நிபுணர்களும் உடனடியாக நாட்டிற்கு ஏற்ப ஆயுதத்தை மேம்படுத்த முடியும். இதனால் தேசிய பாதுகாப்பு துறையில் இந்தியா வெளிச்சேர்க்கை சார்பில்லாமல் தன்னிறைவு பெற்ற நாடாக உயர்கிறது. அமேதியில் இருந்து தொடங்கிய இந்த உற்பத்தி ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், தொழிலாளர்கள் என பலருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது. நாட்டின் பொருளாதார ஓட்டத்தில் பாதுகாப்புத்துறை பங்கு பெறும் அளவு அதிகரிக்கும். மேலும் இந்தியாவில் உருவாகும் உயர்தர போர் உபகரணங்களை எதிர்காலத்தில் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு உருவாகும். இது நாட்டின் இம்சையை மட்டுமல்ல, உலகளாவிய பாதுகாப்பு துறையிலும் இந்தியாவின் பங்களிப்பை அதிகரிக்கும். ஷேர் ரைபிளின் அறிமுகம் இந்திய படைகளுக்கு ஒரு புதிய சக்தியை வழங்குகிறது. பழைய INSAS காலத்திலிருந்து மிக உயர்தரமான, துல்லியமான, தன்னம்பிக்கை அளிக்கும் ஆயுதத்திற்கு மாற்றப்படுவது என்பது பாதுகாப்பு துறையின் தைரியமான முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லைப் பகுதிகளில் தினம்தோறும் எதிர்நோக்கும் சவால்களை இது எளிதாக்கும். இந்திய வீரர்கள் தற்போது உலக தரத்திற்கு இணையான, ஆனால் இந்தியாவிலேயே உருவான நவீன ரைபிளை கையில் பிடித்திருக்கிறார்கள் என்பது தேசிய பெருமையாகும். இந்த முயற்சி மூலம் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு என்ற இலக்கை இந்தியா இன்னொரு படி முன்னேறியிருக்கிறது. ஆயுத உற்பத்தியில் இந்தியா தன்னுடைய திறமையை நிரூபித்து வருவது உலக அரங்கில் நமது தொழில்நுட்ப சக்தியை உயர்த்துகின்றது. இதன் மூலம் இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களில் பிற நாடுகளின் மீது சார்ந்த நாடு என்ற பார்வை முற்றிலும் மாறுகிறது. மொத்தத்தில் ஷேர் ரைபிள் என்பது ஒரு ரைபிள் மட்டுமல்ல, இந்தியாவின் திறமை, தொழில்நுட்ப வல்லமை, தன்னிறைவு மற்றும் தேசிய பாதுகாப்பை குறிக்கும் ஒரு புதிய அடையாளமாக மாறியிருக்கிறது. மேட் இன் இந்தியா என்ற வரியை உயர்த்தி பிடித்து இந்திய வீரர்களுக்கான பாதுகாப்பையும் சக்தியையும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த புதிய ஆயுதம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவே நினைவில் நிற்கும். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு துறைக்கும் தனி கவனம் செலுத்தி உருவாக்கிய மாற்றம் இன்று பலனாக ஒவ்வொன்றாக வந்து சேர்கிறது என பாதுகாப்பு வல்லுநர்கள் பெருமிதம் தெரிவித்து வருகின்றனர்.